ஹாய் ஹாடுகளம் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வணக்கம். நம்மளோட நெக்ஸ்ட் கமிட்மெண்ட் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அறந்தாங்கி தாலுகா கல்லேனந்தல். ஸோ புதன்கிழமை ஒன் டே மேட்ச்சு. ஸோ ஷூட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்திருக்கோம். ஸோ கமிட்டியில் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரே நாளில் 8 டீமை வச்சு ஒரு ரவுண்டு கட் பண்ணால் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விதத்தில் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா ஓவரும் 5 ஓவர் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டீட்டெயில்ஸ் கமிட்டியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனந்தம், அசோக் குமார், அஜித் குமார், எம் காந்தி, தரணி, சிவா, நவீன், இளங்கோவன், மருதுபாண்டி. ஓகேண்ணே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த மேட்சோட ப்ரைஸ் லிஸ்ட்டு கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணா. 15, 12, 12,001, 8,001, 6,001, 5,001. ஓகேண்ணா, அதாவது நம்ம ஊரை பற்றின சிறப்பு கல்லேனந்தல் அப்படின்னா என்ன சிறப்பு அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. முறையான முறையில் நடத்துகிறேன். ஓகேண்ணா, அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு இருந்தேன். ஆக்சுவலாக 16 டீமு 24 அப்படிங்கிறத நடத்துவாங்க. 8 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் புதுசாக இருந்துச்சு. என்ன காரணத்துக்காகண்ணா? ஒரு ரவுண்டு கட் பண்ணால் எல்லாம் ப்ரைஸ் தான். என்ன ஒரு விஷயம்னா 16 டீம் வச்சாங்கன்னா 2 ஓவர் 3 ஓவர் வைக்கிறாங்க. 2 ஓவர் 3 ஓவருங்கிறது திறமைக்கு கிடைக்க மாட்டேங்குது, லக்கெலாம் செய்யுறாங்க. இதே நம்ம ஒரு 5 ஓவர் வச்சு ஒரு மேட்ச் நடத்தணும் அப்படின்னா பவுலரோ பேட்ஸ்மேனோ அவங்களோட திறமையை வச்சு ப்ரைஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காண்டி. டீமை இன்க்ரீஸ் பண்ணி ஓவர் குறைக்கிறதுக்கு டீமை கம்மியாக வச்சு ஓவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கட் பண்ணால் நமக்கு ப்ரைஸ் மாதிரி இருக்கணும். திறமையான டீமுங்க எல்லாமே திறமையான டீமுங்க. ஓகே ஓகே, யாரையுமே சலைச்சு சொல்ல முடியாது. அதனால 5 ஓவர் வச்சோம்னா அந்த டீமோட மாற்றம் வேற மாதிரி இருக்கும். அதனால ஓகேண்ணா. அதே மாதிரி கல்லேனந்தலோட மெமரபுள் மேட்ச், அதாவது ரீசன் நீங்கள் நிறைய மேட்ச் விளையாட போயிருப்பீங்க, மெமரபுளாக இந்த மேட்ச் எங்களுக்கு இருக்கும் அப்படின்னா அந்த மேட்சை பற்றி கொஞ்சம் சொல்லிருங்கண்ணே. போன வருஷமா போன வருஷமா ஃபர்ஸ்ட் மேல்மங்கலத்துலடா பழைய மேட்ச் இங்கே சொல்கிறீங்களா நீங்கள்? இல்லை எங்கேயாவது விளையாட போன இடத்துல மேல்மங்கலத்தில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இல்லை. மேல்மங்கலம் ஒரு மேட்ச் போயிருந்தோம் நாங்கள். எப்படின்னா வந்துட்டு டீம் நிறைய 32 டீம் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஓப்பன் மேட்ச். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் நாங்கள் அடிச்சோம். அது எங்களோட பெரிய பெரிய டீம்லாம் செட்டிங் டீம்லாம் வந்திருந்தாங்க. அது வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்தோம். 32 டீம்ல நல்ல செட்டிங் டீம்ஸ்க்கு அகைன்ஸ்டாக பெருசாக செட் பண்ணாமல் உங்கள் பிளேஸை வச்சு விளையாண்டு பசங்களை வச்சு நாங்கள் ஜெயிச்சோம். ஓகே ஓப்பன் மேட்ச்சில். ஓகே, சூப்பர்ண்ணா. ஸோ அதே மாதிரி இந்த அறந்தாங்கில நிறைய மேட்சஸ் நடக்குது. ஒவ்வொரு கமிட்டிக்கும் கல்லேனந்தல் கமிட்டிலேருந்து ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா என்ன வைப்பீங்க? ஒரே ஒரு கோரிக்கை தான். இனிமேல் வந்து எல்லாருமே ஒரு மேட்சாக வச்சா நினைக்கிறேன். கிரிக்கெட்டாகவே அது வந்து ரொம்ப நல்லது. கிரிக்கெட்டாகவே இப்போதைக்கு இல்லை. எல்லாமே வந்து ப்ரைஸ் காண்டியும் காசு காண்டியும் விளையாட போக ஆரம்பிச்சிட்டாங்க. செட்டிங் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் எல்லாரும் மேட்ச் வைக்கிறோம் ஒரு மேட்சாக வச்சா நல்லா இருக்கும். அது சிறப்பாக இருக்கும். ஒரு ஊரில் இருக்க சின்ன சின்ன பிளேயர்ஸ் வெளில தெரிவாங்க. ஸோ செட்டிங் பெரிய அளவில் குறையும். எல்லா டீமுக்குமே ஒரு ஹோப் இருக்கும், விளையாடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறேன். திறமை இருக்குல்ல, நம்ம ஊரில் யாருமே இல்லை, எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும். ஒரு போல் மேட்ச் நடந்தால் சந்தோஷம், ஒரு ஊர் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது சந்தோஷம். ஓகேண்ணா. ஸோ அதே மாதிரி வீடியோ பார்க்குறவங்க இவங்களோட சஜஷன் அண்டு கோரிக்கை நல்லா இருந்துச்சுன்னா அதையும் ஏற்றுக்கங்க. அதே மாதிரி ஒரு ஊர் நடக்கிறப்ப நிறைய பிரச்சனை வர்றது வந்து என்று கொடுக்காம இருக்கதான். ஸோ எல்லா டீமுக்குமே வளர்ந்து வரக்கூடிய நிறைய டீமுக்குமே என்று கொடுங்க. அது நம்மளோட சேனல் சார்பாகவும் கோரிக்கையாக வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்ஸ். ஓகே ஓகே. ப்ரைஸ் சின்னதோ பெருசோ நாங்கள் கூப்பிட்ட உடனே ஆடுகளம் சேனல்களுக்காண்டி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப நன்றிண்ணே. கல்லேனந்தல் டோர்னமெண்ட் நடக்கிற ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் நெட்டியந்தல் வெர்ஸ் கோட்டை பாவம் 11s. நெட்டியந்தல் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சரண் அண்டு சின்னா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கலைஞன். இது ஒரு மேட்ச் முதல் ஒரு ஓவர் பவர் பிளே 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கலைஞன் ஃபர்ஸ்ட் பாலே விட்டு தட்டியிருக்காரு. அங்கே பின்னர் அக்மல் இருக்காரு, லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணாரு. அதுக்குள்ளே குயிக்கராக ஓட்டாங்க ஒரு ரன். ஸோ ரன் அலோவ் பண்ணுற மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நெட்டியந்தல். பேட்ஸ்மேன் வந்த சின்ன ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றி திரும்பாரு. அங்கே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. நல்ல டேக்கர், நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட்டை பறி கொடுத்து வெளில போகிறாரு சின்ன. நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சுரேந்தர், தேர்ட் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு. கவர்ஸ் எல்லாம் பால் செம்ம பாஸாக போகுது. பவுண்ட்ரிக்கான சான்ஸான்னு பார்த்தா பவுண்ட்ரி போயிட்ஸ். இந்த டோர்னமெண்ட்ல வர ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி சுரேந்தர் பேட்டில் இருந்து வந்திருக்கு. இந்த மேட்சுக்கான ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரியும் கூட. ஃபோர்த் ஒன் நம்ம அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் லாங் ஆனில் சாம் இருந்தார், ஒரு ரன். பாலோட ஃபிஃப்த் ஒன் நம்ம விட்டு தட்ட பார்த்தாரு. குயிக்கரான டெலிவரி கலைஞன் கையில் இருந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி ஒரு ஸ்லோயராக தூக்கி போட்டிருக்காரு. மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் வருவான்னு பார்த்தா லாங் ஆன் ஃபீல்டர் சாம் போயிருக்காரு. நல்ல பேக்கப் போயிருக்காங்க. அங்கே 2 ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா பின்னாடி இன்னொரு ஃபீல்டர் போயிட்டாரு. இந்த பால் 2 ரன். ஓவருக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க. 2வது ஓவர் போட ஷாம் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே கண்டிப்பாக பவுண்டரி போகும்னு நினைக்கிறேன். எஸ்
இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால்லேயே இந்த ஓவரோட ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு சுரேந்தர். அவர் பேட்ல இருந்து வர 2வது பவுண்டரி. இந்த மாதிரி சுச்சிக்கு திரும்பி அடிச்சிருக்காரு. செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே பாயிண்ட் ஃபீல்டர் கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா கையில் பட்டு ட்ராப் பண்ணிட்டாங்க. 2 பவுண்டரி அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சூப்பராக அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். இதுவும் பவுண்டரி கண்டிப்பாக இருக்கும். சுரேந்தர் பேட்ல இருந்து வர 3வது பவுண்டரி. 2 ஓவருக்கு 20 ரன் அடிச்சிருக்காங்க நெட்டியந்தல். ஸோ ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே பவுலர் கையில் பட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. குயிக்கராக போயிடுச்சு கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா. அவரோட செகண்ட் ஒன் இந்த முறை அப் டு ஏக்கரா போட்டிருக்காரு. ஸ்டம்பிளையே பட்டு போயிருக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ராஜ், மிமிசல் ராஜ் ஃபுல் டாஸான பாலை எதிர்த்து அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கலைஞர் நல்ல ஸ்டாப். 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஃபோர்த் ஒன் இந்த முறை பிகைண்ட் த ஸ்டம்பில் ஆட பார்த்தாரு. தெளிவாக போட்டிருக்காரு அக்மல் கடைசி வரைக்கும். அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. செம்ம ஹைட்டாக போயிருக்கு. கலைஞன் பாலுக்கு வந்துடுறான்னு பார்க்கலாம். நல்ல டேக்கா நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. இந்த ஓவரில் வர 3வது விக்கெட்னு நினைக்கிறேன் சார். 2 விக்கெட். 3 ஓவருக்கு 22 அடிச்சிருக்காங்க. இந்த ஓவர் போட்ட அக்மல் 2 ரன்னை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. ஸோ கம்பேக்கிங்கான ஓவராக இருந்திருக்கு. நல்லது ஓவர் போட அசோக் ஃபர்ஸ்ட் பாலே அப் டு ஏக்கரா வந்திருக்காரு. பின்னாடியே ஃபீல்டர் பிகின் த ஸ்டம்பில் ரெடியாக இருந்திருக்கணும். பால் குத்தி டிவேட் ஆகி போயிருக்கு. கண்டிப்பாக 2 ரனுக்கான ட்ரையாக இருக்கும். ஃபீல்டர் ஸ்லோவாக இருந்தால் 3வது ரனுக்கான சான்ஸாக கூட இருக்கும். எடுத்துட்டாங்க. செகண்ட் ஒன் இந்த மாதிரி எஜ்ஜு மட்டும் வாங்கி போயிருக்கு. கேப்பில் தான் அவளுக்கும் லேட்டாக தான் ரியாக்ட் பண்ணார். சாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன் பாலை. 2 ரன் விட்டாங்க. பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 டபுள் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுச்சிக்கு எடுத்துருமாரு. லோ கேப்டா போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அசோக். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸான பால் மிஸ் பண்ணிட்டாரு பேட்ஸ்மேன். கண்டிப்பாக வருத்தப்படுவார் சுரேந்தர். பேக் டு பேக் 2 டாட் பால். இப்போ மொத்தமாக 4 பாலுக்கு 4 ரன் கணக்காயிருச்சு இந்த ஓவரில். ஃபிஃப்த் ஒன் அகைன் ஒட்டச்சு போட்டார். ரொம்ப ஸ்லோயராக வந்துருச்சு. ஏமாத்திட்டாரு பேட்ஸ்மேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு இடத்துல தெளிவாக போட்டுக்கிருக்காரு அசோக். லாஸ்ட் ஒன் மோர் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆஃபில் ஃபீல்டர் சாம் இருக்காரு. நல்ல டேக்கா நல்ல கேட்ச் லைனில் வச்சு கேட்சை பிடிச்சிருக்காரு. ஸோ போன ஓவரை தொடர்ந்து இந்த ஓவரையும் வித்தவுட் பவுண்டரிஸ் எல்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. 4 ஓவருக்கு 26 4 விக்கெட்டை இழந்து நெட்டியந்தல். 5வது ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட கலைஞர். ஸ்ட்ரைக்கில் பாலா பர்மிட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு. பால் செம்ம ஹைட்டாக போயிருக்கு. கிளியர் பண்ணதா கேட்சான்னு பார்த்தா அசோக் போனார். அவர் அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. இந்த டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் 6 பதிவு பண்ணியிருக்காரு பாலா. செகண்ட் ஒன் ஒட்டச்சு போட்ட பால் ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. போன பால் ஒரு ஒயிட். இந்த முறை அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி 6 போன பிளேஸில் இந்த முறையும் 6 பார்த்தா எஸ் தாண்டி போயிடுச்சு. 6 உள்ள விழுகிற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக பதிவு பண்ணியிருக்காரு பாலா. பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஓவரில். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை குயிக்கராக பேட்டாக எடுத்தார். குயிக்கராக போட்டிருக்காரு கலைஞர் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஓட்டமில் போட்டிருக்கு. கண்டிப்பாக 1 ரன்னுக்கான ட்ரை இருக்கும். 1 ரன். இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 மோர் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆஃபில் பால் செம்ம பாஸாக போகுது. கண்டிப்பாக 2 ரன்னுக்கான ட்ரை இருக்கும். அங்கே ஃபீல்டர் அசோக் இருந்தார். ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல. அதன் காரணமாக 2 ரன் ஓட்டாங்க. இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வரும். 5 ஓவருக்கு 42 அடிச்சிருக்காங்க நெட்டியந்தல். 43 டார்கெட் ஃப்ரம் கோட்டை ஃபார்ம் 11. 43 டார்கெட்டை சேஸ் பண்ண ஓப்பனிங் பேட்ஸ் பண்ண அசோக். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மிமிசல் ராஜ் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே கவர்ஸில் பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 1 ரன்னோட ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஃபீல்டர் பின்னாடி வந்தார். 1 ரன். செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. இதுவும் லாங் ஆஃபில் தான் போகுது. அதே ஃபீல்டரை தேடி பேக் டு பேக் 2 பால் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. 1 ரன். தேர்ட் ஒன் இந்த முறை மட்டைக்கு அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் போச்சு. அடிக்கல கையிலே வச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ராஜ். செகண்ட் இன்னிங்ஸில் வர ஃபர்ஸ்ட் டாட் பால். பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை கூட்டலுக்கு போனார். தெளிவாக செம்ம பேஸில் போட்டிருக்காரு ராஜ். இந்த 4 பாலில் 2 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து நல்லா போட்டுக்கிருக்காரு இது வரைக்கும். பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை பேட்டில் எட்ஜஸ் இருந்துச்சு. கீப்பர் மிஸ் பண்ணிட்டாங்க. அகைன் 3வது டாட் பால். விக்கெட்டுக்கான சான்ஸ் இருந்து இந்த முறை மிஸ்ஃபீல்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் 1 மோர் சுச்சிக்கு திரும்பி சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பவுண்டரி போகும். கடைசி நேரத்தில் ரியாக்ட் பண்ணார். நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அசோக் பேட்லேருந்து ஒரு பவுண்டரி. முதல் ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க. 2வது ஓவர் போட ரஞ்சித். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த அருண். பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். செம்ம பேஸில் போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரஞ்சித். பாலோட செகண்ட் ஒன்
இந்த முறை உடச்சி போட்டிருக்காரு, அந்த அளவு எலிவேஷன் கிடைக்கல. கேப்ல அவளுக்கும் 2 ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா ஃபீல்டில் விரட்டி போனார். 2 ரன் ஓட்டாங்க, நல்லா ரன்னிங். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு, நோ பால் சொல்லியிருக்காங்க. அதை இங்கே விக்கெட்டான்னு பார்த்தா டக்குன்னு அடித்து பார்த்துருக்கலாம். நோ பால், போன பால் நோ பால். பேட்ஸ்மேனுக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்கு, என்ன பண்ணுறா யூஸ் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையை அடிச்சிருக்காரு, பவுலர் கைவசம் போயிருக்கு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு, ஃப்ரீ ஹிட் பாலை சேவ் பண்ணிட்டாரு ரஞ்சித் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை குயிக்கரான டெலிவரி சூப்பராக போட்டார், செம்ம பேஸ் ஜென்ரேட் பண்ணுறாரு ரஞ்சித். அகைன் another one டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. அவரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சாம்பிளையே போட்டிருக்காரு, காலுக்கு கீழே வந்துச்சு, ரொம்ப லோ கேப்டா விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு ரஞ்சி. அவளோட நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேனா அக்மல். அகைன் ஒரு ஃபுல் டாஸ், கீப்பர் மிஸ் பண்ண பைஸில் ஒரு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த பைஸில் ஒரு ரன்னோட 2வது ஓவர் முடிவுக்கு வருது. 2 ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க. 3வது ஓவர் பட சரண் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. கவர்ஸ் ஃபீல்டர் சரியான பாஸாக வெரைட்டி வந்துருந்தாரு, நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு ரன். பவுலர் கார்டு சொல்லல, ஸோ அதன் காரணமாக நோ பால் சொல்லியிருக்காங்க. பால் எதுவும் போடாமல் 2 ரன் வந்திருக்கு. மொத்தமாக இப்போ முதல் 2 ஓவருக்கு 12 கணக்கு. போன பால் 9 சொல்லியிருக்காங்க. இந்த முறை சூப்பராக அடிச்சிருக்காரு, எக்ஸ்ட்ரா கவரில். கண்டிப்பாக பவுண்ட்ரியான்னு பார்த்தா ரொம்ப மைனூட்டாக போயிருக்கு, பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை இபிகே இந்த ஸ்டம்ப் ஆடிருக்காரு, கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போகும்னு நினைக்கிறேன். எஸ், அந்த டீமேட் இருந்த பக்கமே ஒரு பவுண்ட்ரி, பேக் டு பேக் 2 பவுண்ட்ரி அசோக் பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுச்சி எடுத்துருந்தாரு, சூப்பராக போட்டிருக்காரு, டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் சுற்றி எடுத்துருமாரு, லோ கேப்டா பட்டார். பின்னாடி சுரேந்தர் இருந்தார், இது சேஃபாக பேட்ஸ்மேன் மேலே போட்டிருக்கோம். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. அவரோட லாஸ்ட் 1 மோர் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. அங்கே பாயிண்டில் பால் பிச்சுக்கிட்டு ஃபாஸ்ட்டாக போகுது, பின்னாடியே ஃபீல்டர் வந்தாங்க, நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. 2 ரன் ஓட்டாங்க, நல்ல பேக்கப். இந்த 2 ரன்னோட 3வது ஓவர் முடிவுக்கு வருது. 3 ஓவருக்கு 22 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 2 ஓவருக்கு 21, 12க்கு 21 அடிக்கணும். 4th ஓவர் போட ரஞ்சித். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒய்டு போயிருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். இந்த முறை ஸ்ட்ரைட் டு சைட் தூக்கி விட்டுருக்காரு, அங்கே ஃபீல்டர் சின்ன விரட்டி வந்தார், மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு. பின்னாடி இன்னொரு ஃபீல்டர் வர 2 ரன் ஓட்டாங்க. ரிமினி இருக்க 10க்கு 17. இந்த முறை இன்சைடு எட்ஜில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ரஞ்சித். இது வரைக்கும் நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் அசோக் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா ஷாம். ரிமினி இருக்க 8க்கு 17. இந்த முறை அடிச்சிருக்காரு, கேப்ல போயிருக்கு, 2 ரன் ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி வந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுத்தா விக்கெட்டுக்கான சான்ஸ் பார்த்தா குயிக்கராகவே வந்துட்டாங்க. 2 ரன். ஃபீல்டர் கையில் போன பாலை 2 ரன்னாக மாற்றிருக்காங்க இந்த பாலில். சரி, 8க்கு 17 அப்படின்னு சொல்லியிருந்தேன், இப்போ தான் ரிமைனிங் 8 இருக்குது. 8க்கு 15. இந்த முறை அங்கே ஃபீல்டரை தாண்டி போனுச்சுன்னா இதையும் 2 ரன் ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்த்தா பின்னாடியே போனார் அந்த ஃபீல்டர், கரெக்டி போய் நல்லா ஸ்டாப் பண்ணியிருந்தாரு. இதையும் ஓட்டாங்க, அதுக்குள்ளேயே 2 ரன். ஸோ திரும்புறதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக இருக்காங்க 2 பேட்ஸ்மேனுமே. ஷாம் தெளிவாக ஓடி இருக்காரு, 2 ரன். லாஸ்ட் 1 மோர், 7க்கு 13. முக்கியமான பந்து. இந்த முறை அங்கே ஃபீல்டர் பாயிண்ட் ஃபீல்டர் கட் பண்ணலை, ஸோ இதையும் 2 ரன்னாக மாற்றுவாங்க. ஷாம் உள்ளே வந்த 3 பாலில் கிட்டத்தட்ட 6 ரன்னுக்கிட்ட பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ கடைசி 2 ஓவராக அவங்களுக்கு தேவையான 10-10 அப்படிங்கிற ரன் ரேட்டை கொண்டு வந்துட்டாங்க. ரிமினி இருக்க 6க்கு 11. ஸோ பேட்டிங்கில் நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு. கடைசியில் இந்த டார்கெட் வர்றதுக்கு முக்கியமாக கடைசி ஓவரில் 2 சிக்ஸை பதிவு பண்ண பேட்ஸ்மேன் பாலா இப்போ பவுலிங்கில் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் அக்மல். பாலோட ஃபர்ஸ்ட் பால் அப் டு ஏக்கரா வந்திருக்காரு, கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதை 2 ரன் மாற்றாங்கன்னு பார்த்தா ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணில் சாம் ஃபாஸ்ட்டாக இருப்பார், நோ சொல்லிட்டார் அக்மல். ஆல்மோஸ்ட் அந்த கிரீஸுக்கிட்ட போயிட்டே வந்திருக்கான்னு சொல்லலாம். இந்த பாலில் சாம் 1 ரன். செகண்ட் ஒன் இந்த முறை லாங் ஆனில் தூக்கி விட்டுருக்காரு, 2 ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா நோ சொல்லிட்டாங்க. 1 ரன். பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 சிங்கிள். 4க்கு 9. பாலோட தேர்ட் ஒன் ஃபுல் டாஸான பால் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையிலேயே விழுந்திருக்கு, நல்ல டேக்க, நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. சொன்னா கலைஞன் 3க்கு 9. உடச்சு போட்ட போல பிகைண்ட் த ஸ்டம்பில் இங்கே லக்கிலி பவுண்ட்ரியான்னு பார்த்தா எஸ். ஸோ ஒரு லக்கி பவுண்ட்ரி வந்திருக்கு கலைஞன் பேட்டில் இருந்து. ரிமினி இருக்க 2க்கு 5. ரிமினி இருக்க 2 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும், முக்கியமாக இருக்க போகுது. 5th ஒன் இந்த முறை ஸ்ட்ரெயிட் டு சைட் அடிச்சிருக்காரு. அங்கே பவுண்ட்ரிக்கான சான்ஸ்ன்னு பார்த்தா ரஞ்சித் விரட்டி போனார், ஸ்டாப் பண்ணிட்டாரான்னு பார்த்தா பவுண்ட்ரி போயிடுச்சு. கடைசி 2 பாலில் 2 பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு கலைஞன். சைஸாக ஒரு பக்கம் உள்ளே வந்து மேட்சை அப்படியே மாற்றிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட்டு 1 பாலுக்கு 1. லாஸ்ட் 1 மோர், 1க்கு 1. ஃபீல்டர்லாம் க்ளோஸில் வச்சுட்டாங்க.
கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு கலைஞன். ஒரு சூப்பரான வின்னிங் பண்ணி கொடுத்துருக்காரு. 3-9 அப்படிங்கிற ப்ரெஷரான சுச்சுவேஷனில் அசால்ட்டாக 2 பவுண்டரி, கடைசி பாலில் ஒரு பவுண்டரி மேட்சை முடிச்சிட்டாரு. ஸோ நொட்டியந்தல் பக்கம் கடைசி 3 பால் வரைக்கும் இருந்த மேட்ச் ஒரு பக்கமாக சைஸாக மூவ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஆல் லக்.